என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 140வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நீதிமான்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பார்கள், அது மாத்திரமல்ல, செம்மையானவர்கள் என்ன செய்வார்கள்? உடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? அவருடைய சன்னிதானத்திலே தங்கி இருப்பார்கள். வந்து போவது என்பது வேறு, வாசம் பண்ணுவது என்பது வேறு தானே. சில பேர் தேவ சமூகத்துக்கு அப்பப்போ வருவாங்க, எப்பயாவது ஜெபிப்பாங்க, எப்பயாவது வேதத்தை வாசிப்பாங்க. ஆனால் சில பேரை நம்ம பார்க்க முடியும், அவருடைய வாழ்க்கையிலே அதிகப்படியாய் தேவ சமூகத்தை தேடுவதையும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதிலுமே தங்கள் வாழ்க்கையை செலவழிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? செம்மையானவர்களுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள் என்பதை காட்டுகிறது. பாருங்கள், பாவத்தை நேசிக்கிறவர்களினால் தேவ சன்னிதானத்திலே நிலைத்து நிற்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் நேசிக்கிற அந்த பாவமானது அவர்களை தேவ பிரசனத்தை விட்டு பிரித்து கொண்டு பாவத்துக்கு நேராய்த்தான் கொண்டு போக ஆரம்பிக்கும். ஆனால் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது பாவத்தை வெறுத்து அவர்கள் தேவ சன்னிதானத்தை தான் அவர்கள் அதிகமாய் நேசிப்பதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய், எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாய் என்பதை நிதானித்துப்பார். தேவ சமூகத்துக்கு சும்மா அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உன் வாழ்க்கை காணப்படுகிறதா, அல்லது அவருடைய பிரசனத்தை வாஞ்சித்து அதில் தரித்திருக்கிற ஒரு மகனாய் மகளாய் நீ காணப்படுகிறாயா என்பதை நிதானித்துப்பார். உன் வாஞ்சை விருப்பம் எதன் மீது இருக்கிறது? உலக பாவ காரியங்கள் மீதா, மண்ணுக்குரிய காரியங்கள் மீதா, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான அவருடைய வார்த்தையின் மீதும் பிரசனத்தின் மீதும் காணப்படுகிறதா? எதில் நீ நிலைத்து நின்று கொண்டிருக்கிறாய், எங்கு வாசம் பண்ணுகிறாய் என்பதை நிதானித்துப்பார். ஆண்டவருடைய பிரசனத்திலே வாசம் பண்ணுங்கள், தங்கியிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.